வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராணுவ வீரர்களின் வீரமும் தியாகமும் ஒருபோதும் மறக்கப்படாது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. நாடாளுமன்றத்தில் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக வைகோ இருந்தார். துரை வைகோ எம்பி பேட்டி. நீட் தேர்வால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க 15 வழிகாட்டு நெறிமுறைகள் உச்சநீதிமன்றம் வெளியீடு. திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை, கைதான இளைஞர் அளித்த பரபரப்பு வாக்குமூலம். ராணுவ வீரர்களின் வீரமும் தியாகமும் ஒருபோதும் மறக்கப்படாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த 1999ஆம் ஆண்டு கார்கில் போர் ஏற்பட்டது. இந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் போர் வெற்றி தினமாக இந்தியா கடைபிடித்து வருகிறது. மேலும் கார்கில் போரில் வெற்றி பெற்ற தினத்தில் போர் நினைவு சின்னத்தில் தலைவர்கள் மற்றும் ராணுவ தளபதிகள் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். அதன்படி ஜூலை 26ஆம் தேதியான இன்று கார்கில் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் கார்கிலில் தாய்நாட்டை பாதுகாத்து தங்கள் உயிரை தியாகம் செய்த துணிச்சலான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக பதிவிட்டுள்ளார். மேலும் ராணுவ வீரர்களின் வீரமும் தியாகமும் ஒருபோதும் மறக்கப்படாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக வைகோ இருந்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கலைஞரால் நாடாளுமன்றத்திற்கு சென்ற வைகோ 30 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் பணியாற்றியுள்ளார் என கூறினார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்க தந்தை வைகோ அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வாய்ப்பளிக்கப்பட்டு முதலில் 1978ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் அடியெடுத்து வைத்தார். 4 முறை மாநிலங்களவை உறுப்பினர், 2 முறை மக்களவை உறுப்பினர், ஆக மொத்தம் 30 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் பணியாற்றியுள்ளார். நேரு, சாஸ்திரி தவிர்த்து 12 பிரதமர்களுடன் நாடாளுமன்றத்தில் வாதம் செய்துள்ளார் எனவும் தொழிலாளர் தினமான மே 1ஆம் தேதி விடுமுறை அளிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர் வைகோ என்பதையும் அடுத்த நாளே மே 1 விடுமுறை நாளாக அளிக்கப்பட்டது என்பதையும் நினைவு கூர்ந்தார். விடுதலை இந்தியாவில் பண்டித ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரியை தவிர்த்து இந்திரா காந்தி அம்மையார் முதல் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி வரை நம் நாட்டின் 12 பிரதமர்களுடன் நாடாளுமன்றத்தில் வாதம் செய்துள்ளார். அதே வேளையில் அவர்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத் தமிழர்களுக்காக அதிக முறை, கிட்டத்தட்ட 13 முறை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் நம் வைகோ. மே 1 தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் 30 நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் நம் தலைவர் வைகோ. அதன் விளைவாக அடுத்த நாள் அன்றைய பிரதமர் வி.பி. சிங் அவர்கள் நாடு முழுவதும் மே 1 தொழிலாளர் தினம் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது. மே தினம் இன்று நாடு முழுவதும் விடுமுறை நாளாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணமானவர், அதற்கு வித்திட்டவர் நம் வைகோ. மேலும் NLC தனியார் மையத்தை தடுத்தது ரயில்வே டிடிஆர்களுக்கு படுக்கை வசதி கிடைக்க காரணமாக இருந்தவர் எனவும் இப்படி பல சாதனைகளை செய்தவர் வைகோ எனவும் புகழாரம் சூட்டினார். பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் NLC பொதுத்துறை நிறுவனம் அதை தனியார் மயமாகாமல் தடுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட 30,000 குடும்பங்களில்
விளக்கேற்றி வைத்தவர் நம் வைகோ. நீட் தேர்வால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க 15 வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. நீட் உயிரிழப்புகளை தடுக்க நாடு முழுவதும் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன்படி நீட் பயிற்சி மையங்களை முறைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் அதற்கு முன்னதாக 2 மாதங்களில் அதற்கான விதிமுறைகளை வகுத்து அமல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி மையங்களை பதிவு செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு மற்றும் அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் விதிமுறைகள் வகுக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்ட விவரங்கள் குறித்து 3 மாதங்களில் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தவிர அனைத்து கல்வி நிலையங்களிலும் மாணவர்களுக்கு நீட் தேர்வு தொடர்பாக உரிய மனநல ஆலோசனைகள் வழங்க வேண்டும் உட்பட 15 பரிந்துரைகளை வழங்கி உச்சநீதிமன்றம் விரிவான தீர்ப்பளித்துள்ளது. இந்த உத்தரவுகள் செயல்படுத்தப்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வடமாநில இளைஞரை தேடி வந்த நிலையில் காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பாக்கத்தில் கடந்த 12ஆம் தேதி 8 வயது சிறுமி நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த வடமாநில இளைஞர் ஒருவர் அந்த சிறுமியை அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது குறித்து சிறுமியின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளியை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது குற்றவாளி சிறுமியை தூக்கி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இந்த சம்பவம் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் குற்றவாளியை தேடும் பணிக்காக திருவள்ளூர் எஸ்பி விவேகானந்தா சுக்லாவின் மேற்பார்வையில் 17 தனிப்படைகள் மற்றும் 3 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு சுமார் 500 போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் குற்றவாளி குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் குற்றவாளி சுற்றி வந்ததை கண்டறிந்த போலீசார் சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். பிடிப்பட்ட நபரிடம் விசாரித்த போது மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. அவரை ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதனிடையே குற்றவாளியின் புகைப்படத்தை சிறுமி மற்றும் சிறுமியின் பெற்றோரிடம் காண்பித்து போலீசார் உறுதி செய்துள்ளனர். அதே நேரம் போலீசாரிடம் பிடிப்பட்ட நபர் விசாரணையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 6வது நாளாக சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். கடந்த திங்கட்கிழமை காலை நடைபயிற்சியின் போது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் 3 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கைகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இதய துடிப்பில் ஏற்பட்ட சில வேறுபாடுகள் காரணமாகவே தலை சுற்றல் ஏற்பட்டது கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டது. மேலும் இதய சிகிச்சை மருத்துவர் செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவ குழுவினர் அறிவுறுத்தலின்படி முதலமைச்சருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்ஜியோ சோதனைகள் உடல்நிலை இயல்பாக இருப்பது தெரியவந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து 6வது நாளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற முதலமைச்சரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள் கே.என். நேரு, தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் சந்தித்து நலம் விசாரித்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 6வது நாளாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 73,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் 3வது நாளாக தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 9,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
மேலும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 73,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 126 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,26,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வரும் நிலையில் பொதுமக்களிடையே நகைகள் வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கொலை குற்றத்தில் ஈடுபட்ட 3 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். பானாவரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கொலை செய்த குற்றத்தில் யுவராஜ், கார்த்திக், ராமச்சந்திரன் ஆகியோரை பானாவரம் வட்ட காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி தலைமையிலான போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் குற்றவாளிகளின் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் அவர்களின் பரிந்துரையின்படி 3 பேரையும் ஓராண்டு குண்டர் தடுப்பு காவலில் வைக்க மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உத்தரவிட்டார். இதனை அடுத்து 3 பேரும் ஓராண்டு காலம் குண்டர் தடுப்பு காவலில் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தின் குறுக்கே கார் நிறுத்தியதால் ஏற்பட்ட தகராறில் நண்பனுக்கு ஆதரவாக பேசிய இளைஞரை 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோவில் பகுதியை சேர்ந்தவர் ரோசன். இவர் அதே பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு உணவு வாங்குவதற்காக சென்றபோது தனது இருசக்கர வாகனத்தை வெளியே நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அப்போது அங்கு காரில் வந்த தினகரன் மற்றும் அவரது நண்பர்கள் இருசக்கர வாகனத்தின் அருகே காரை நிறுத்தி உள்ளனர். இதையடுத்து இருசக்கர வாகனத்தை எடுக்க முயன்ற போது ரோசன் மற்றும் காரில் வந்தவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அவ்வழியாக வந்த ரோசனின் நண்பர் லோகநாதன் தகராறு குறித்து கேட்டுள்ளார். இதனால் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. அப்போது தினகரன் மற்றும் அவரது நண்பர்கள் லோகநாதனை தாக்கியுள்ளனர். இதையடுத்தும் தினகரன் போன் செய்து மேலும் 3 நண்பர்களை வரவழைத்து லோகநாதனை தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் லோகநாதனை 6 பேர் கொண்ட கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த இளம்பெண் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி வேலையை முடித்துவிட்டு இரவு 7:30 மணி அளவில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். பின்னர் இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை கொண்டு சக்திவேல் என்ற இளைஞரை கைது செய்தனர். இதனை அடுத்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் திருவான்மையூரில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் கட்டிட பொறியாளராக பணியாற்றி வந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து சக்திவேலை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை அருகே உளுந்துக்குப்பை 18ஆம் படி சங்கிலி கருப்பசாமி கோயில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு 6 அடி நீளம் உள்ள அரிவாளின் மேல் கோயில் பூசாரி நடந்து சென்று வழிபாடு நடத்தினார். உளுந்துக்குப்பை பகுதியில் 18ஆம் படி சங்கிலி கருப்பசாமி கோயில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 16ஆம் ஆண்டு ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வாசலில் இருந்து 6 அடி நீளம் கொண்ட 23 அரிவாள்கள் மீது கோயில் பூசாரி ஆக்ரோஷமாக நடந்து சென்று வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து கருப்பசாமிக்கு 50 கிடாய்களை பலியிட்டு சமைக்கப்பட்ட உணவு படைக்கப்பட்டது. தொடர்ந்து 100 மது பாட்டில்களை தரையில் ஊற்றி மகா தீபாராதனை காட்டி பூசாரி வழிபாடு நடத்தினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ராசிபுரத்தில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் டெல்லியில் தேசிய அளவில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது.
இப்போட்டியில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சுமார் 6 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் தொடுமுறை, ஒற்றை கொம்பு என பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்டு 3 தங்கப்பதக்கம், 1 வெள்ளிப்பதக்கம் மற்றும் 2 வெண்கல பதக்கம் வென்று அசத்தினர். தொடர்ந்து சொந்த ஊர் திரும்பிய வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ராசிபுரம் அடுத்த ஆண்டகலூர் கேட் பகுதியில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அவர்களுக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகளை ஊட்டியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதை அடுத்து பேசிய வெற்றி பெற்ற வீரர்கள் அரசு பள்ளிகளிலும் சிலம்ப பயிற்சிகளை அளித்து மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருப்பூரில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் பட்டாசுகள் இருந்து நாசமானது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் முருகேசன். இவர் திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை வைத்துள்ளார். மேலும் தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசுகளும் விற்பனை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பட்டாசுகளை கொள்முதல் செய்து கடையில் வைத்துள்ளார். இதனிடையே வழக்கம் போல கடையை அடைத்துவிட்டு முருகேசன் தூங்கியுள்ளார். இந்நிலையில் திடீரென அதிகாலை 3 மணி அளவில் கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தீ மளமளவென பரவியதால் முருகேசன் கடையை விட்டு வெளியே ஓடி வந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தீயணைப்பு துறையினர் 5 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த பல லட்சம் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பட்டாசுகள் இருந்து நாசமானது. இத்தாலி நெடுஞ்சாலையில் சிறிய ரக விமானம் விழுந்து தீப்பற்றி எரிந்த விபத்தில் 2 உயிரிழந்தனர். இத்தாலியின் வடக்கு பகுதியில் உள்ள பிரசியா நகரத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த சிறிய ரக விமானம் விழுந்து தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் மிலனை சேர்ந்த 75 வயதான வழக்கறிஞர் செர்ஜியோ ரவாக்லியா மற்றும் அவரது 60 வயது தோழி ஆன் மரியாட்டி ஸ்டெபானோ ஆகிய 2 உயிரிழந்தனர். விமானம் விழுந்ததும் தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதில் 2 ஓட்டிகள் காயமடைந்தனர். விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என்று இத்தாலி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ வீரர்களின் வீரமும் தியாகமும் ஒருபோதும் மறக்கப்படாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. நாடாளுமன்றத்தில் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக வைகோ இருந்தார். துரை வைகோ எம்பி பேட்டி. நீட் தேர்வால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க 15 வழிகாட்டு நெறிமுறைகள் உச்சநீதிமன்றம் வெளியீடு. திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை, கைதான இளைஞர் அளித்த பரபரப்பு வாக்குமூலம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.